மாயின் கீரை தண்டு வளரணும்னு ரொம்ப ஆசைப்பட்றேன். பட் வளருமான்னு தெரியல, பார்க்கலாம். போக போக தான் பார்க்கணும். ஆனால் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் தெரியல. மருதாணி குச்சி கலெக்ட் பண்ணிட்டு வந்தேன்னா அதை ஒரு வேலையாக கட் பண்ணி ப்ராப்பராக வந்து ஊனி வச்சுருக்கேன். சீக்கிரம் முளைச்சி வந்தது அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். செடி வளருதோ இல்லைங்க, களை நல்லா வளருது. ஸோ அப்பப்போ இப்போ வந்து பார்த்திங்கன்னா களையை வந்து பிடுங்கிட்டு தண்ணி ஊற்றிடுறது. கீரை விதைங்கள்லாம் ஓரளவுக்கு நல்லா வளர்ந்துருச்சு. இந்த மொட்டை மாடியில் காக்கா வந்து பார்த்திங்கன்னா இந்த இட்லி போட்டிருக்கா. இட்லி மட்டும் இல்லை, இந்த சக்கரை பழம் எதையாவது சில டைம் ஃபிஷ் பீசஸ் இந்த மாதிரி கொண்டு வந்து போட்டு போயிடுது. என்ன பண்ணுறது, வரதானே செய்யும். முதல்ல தண்ணி வச்சுட்டு இருந்தேன், ரொம்ப அட்டகாசம் பண்ணிடுது தண்ணிலாம் வச்சா அப்படின்னு சொல்லி இப்போ தண்ணி வைக்காமல் விட்டுட்டேன். கொஞ்சம் ஷெட்டெல்லாம் போட்டதுக்கப்புறம் உங்களுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு பிளேஸ் கொடுத்தா இந்த மாதிரி ஏகமாக போட மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் பாலக்கீரை வந்து விதை இருந்துச்சுங்க. எல்லா கீரையும் ஒட்டுக்க போடாமல் நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஒவ்வொரு வேலையாக பண்ணுறேன். அது வந்து பிளான்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. சீட்ஸ்லாம் முளைச்சி வந்திருக்கு. பட் இதில் எத்தனை வந்து வளர்ந்து காய் கொடுக்கும் அப்படின்னு தெரியல. இந்த இது என்ன சுண்டைக்காய் செடி வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வருது. அது கொஞ்சம் நல்லா உயிர் பிடிச்சிருக்கு. இஞ்சி ஒன்று முளைச்சிருந்துச்சு, அதையும் மேலே போய் தொட்டியில் ஊனி விட்டுட்டு அப்படியே பிளான்ஸ்க்கெலாம் தண்ணி விட்டுட்டு வந்தாச்சு. இப்படி தான் நாள் போயிட்டு இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.